அமெரிக்கால எங்க வீட்ல இருந்து ஒரு 3 மணி நேரம் டிரைவ்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்குங்க. நேஷனல் ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட்குள்ள பார்த்தீங்கன்னா, ராக் ஃபார்மேஷன் வந்து வித்தியாசமா இருக்குமா. ரொம்ப எல்லாரும் வந்து பயங்கரமா பில்டப் குடுத்தாங்க. அது என்ன ராக் ஃபார்மேஷன் வித்தியாசமா இருக்கும். போய் தான் பார்த்துருவோமே அப்படின்னு நாங்க கிளம்பிட்டோம். 3 மணி நேரம் டிரைவ் தானே நமக்கெல்லாம் ஜுஜுபி. அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்க வந்து ஃபுல்லாவே ரெட் மவுண்டெயின்ங்க. இந்த ரெட் மவுண்டெயின்ல என்ன ஆயிருக்குன்னா, காத்து பட்டு அரிச்சு ராக் வந்து வேற மாரி ஒரு மாரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. ஒரு மாரி வித்தியாசமா சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆர்க்கிடெக்சர்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ இன்டீரியர் டிசைன் பண்ணி வச்ச மாரி இருந்துச்சுங்க. இது வந்து ஒரு மேன் மேட் அப்படின்னா ஓரளவுக்கு நம்பலாம். ஆனா இது வந்து நேச்சர் மேட் அப்படின்னு சொல்றாங்க. மழையே தானா காத்துப்பட்டு இந்த மாரி கொடைஞ்சு இந்த மாரி ஆயிடுச்சாம். நம்பவே முடியலங்க. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. பிரம்மாண்டமா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பேரு பிரைஸ் கேனியன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த பில்டப் படி இந்த இடம் உண்மையிலேயே அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா.